கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and everyone in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. தர்மையான பொங்கல் திருவிழா நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். We are extremely glad to see you all in this festival of harvest. இன்றைய நாள் உழவர்களுடைய திருவிழா என்று அழைக்கப்படுகிறார். For today is called as the festival of harvest and agriculture. விளைச்சலை தேவன் ஆசீர்வதித்து தந்த நாள். For today is the day that where the Lord blesses the harvest of the agriculture. வருடத்திற்கு ஒருமுறை இப்படிப்பட்ட விளைச்சல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக வைத்து நன்றி சொல்லுகிற இந்த வழிபாடு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து வந்தது. Yearly once the Israelites have a ritual that they will surrender all the harvest to the Lord every year. எல்லாவற்றிற்காக இயேசுவின் நாமத்தினாலே பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிற உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We greet each and every one who give thanks to God for everything in this day of harvest. ஆண்டவரை நாம் அதிகமாய் தேடும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து தருவார். For when we seek the Lord every time, the Lord will bless everything in abundance. நாம் ஆராதிக்கிற கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். The Lord whom we are worshiping will bless us. ஜாதி மதம் பேதமின்றி எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Without discrimination of caste, gender and religion, the Lord will bless everyone. நாம் அவரையே தேடி பாடுவோம், ஜெபிப்போம், ஆராதனை செய்வோம். Let us all seek Him, pray and give praises to Him. அருமையான ஒரு பாடல், மீட்பின் கீதங்களில் 42வது பாடல், இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம். In Meetpin Geethangal Songbook, song number 42. அதை தேடும் அத்தனை பேருக்கும் மிகுந்த ஆனந்தம் என்று சொல்லி பாடுவோம். So the people who seek the Lord will find the day. ஆமென். எத்தனை ஆனந்தம் தேடும் ஆண்டவருக்கு அத்தனை பேரின்பம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம் தேடும் ஆண்டவருக்கு அத்தனை பேரின்பம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஆவியாலே நிறைந்த நாமும் அல்லேலூயா பாடிடுவோம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம் தேடும் ஆண்டவருக்கு அத்தனை பேரின்பம். இருவர் மூவர் ஜெபிக்கும் போது இருப்பேன் என்றவர் இருக்கின்றார். இருவர் மூவர் ஜெபிக்கும் போது இருப்பேன் என்றவர் இருக்கின்றார். துதித்து துதித்து தூய்மையாவோம், ஜெபித்து ஜெயத்தை பெற்றிடுவோம். Thank you, Lord. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம். சகல ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்துவார். முதலில் தேடுவோம் இறையரசை, தேவை அனைத்தும் கொடுக்கப்படும். முதலில் தேடுவோம் இறையரசை, தேவை அனைத்தும் கொடுக்கப்படும். கூடிக்குரியவை யாவுமாய் மேலான வழி நாடிடுவோம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம் தேடும் ஆண்டவருக்கு அத்தனை பேரின்பம். ஆமென். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம் தேடும் ஆண்டவருக்கு அத்தனை பேரின்பம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஆவியாலே நிறைந்த
Lord. Praise the Lord. அவருடைய சமூகத்தை உண்மையும் உத்தமத்தோடு கூட ஆவியினாலே நாம தேடுவோம். So let us all seek the presence of God with truthfulness and faithfulness. வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம் நாம் நன்றி சொல்வது நமக்கு சிறந்தது அல்ல அன்பானவர்களே. For only thanking God once in a year is not good. நம்முடைய பிரயாசங்கள், கைகளின் சம்பளங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் We should thank the Lord each and every day. இந்த உழவர்கள் தினத்தை தேவன் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். In this day of harvest, the Lord has blessed this day. இந்த உழவர்களுக்காக வந்த எல்லா போராட்டத்திலிருந்தும் தேவன் அவர்களை விடுவித்தார் என்று நாம நன்றி சொல்லுவோம். So let us all give thanks for all the protesters that came against the farmers and agriculture. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். Let us seek ye first the kingdom of God, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். and all things shall be added unto it. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோமா? So let us all pray with fasting in this Friday. நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Our loving Heavenly Father, we give you thanks for this Friday. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender our soul, spirit and body into your mighty hands. இங்க வந்திருக்கிற எங்கள் முழு குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் We கொடுக்கிறோம். submit our whole family to thy Oh Lord, we give you thanks that you have made us one together in your midst on this festival of இந்த harvest. ஜெப வழிபாடின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். From the beginning till the end of this prayer, may your abundant blessings be with us and take complete care. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை May your name அடைகிறது. alone be glorified through us, Lord. எல்லா விதத்திலும் நீரே உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே. In everything you should be increased, Lord. உமது நாம மகிமைக்காகவே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்துகிறார். May you use us for the glory of your name alone. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் We தருகிறோம். give you all the glory, honor and domain. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ we pray. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களுக்கும் நமக்கும் ஜீவனை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றியும் உங்களுக்கான வித்த தேவனுக்கு நான் கொடான கொடிகளை நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்ததனால்தான் இரவில் உண்டாகும் எல்லாவித பயங்கரத்துக்கும் கொள்ளை நோயிலும் தப்புவித்து நம்ம ஜீவனோடு வச்சிருக்கிறார். நம்ம ஜீவனோடு கொண்டு வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி, உடான கூடிய நன்றி ராஜா, நன்றி சப்பா, நன்றி நன்றி. ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். அந்த வார்த்தை அடிப்படையாக வாக்குத்தத்தமாக இன்று நாம் பார்க்க போகிறோம். Book of Genesis 39th chapter verses 4. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரே ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் இந்த நாளுக்குரிய குறிப்பான வசனத்தை நாம் பார்க்கலாம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். So Joseph found favor in the sight and attended him, and he made him overseer of his house and put him in charge of all that he had. Amen. Yes, Amen. hallelujah. Amen. யோசேப்பினிடத்தில் தயவு காட்டின தேவன் நம்மிடத்திலும் தயவை காட்டி எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்குவார். ஆகிய வேளையிலே மகிமையின் வேகமாக இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்த நல்லவராய் இருக்கிறார். Thank you Lord. Thank you Holy Spirit. நன்றி ராஜா. Thank you Lord. மகிமையின் வேகமே ராஜா எங்கள் மேல் இறங்கி வருகிற ராஜாவே, அப்பா எங்கள் ஆசாரிப்பு கூட இடத்தில் வைக்கிறவரை உமக்கே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாமலையின் உச்சியில் கண்மனை வெடிப்பில் இறங்கி வந்தீரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா. தேங்க்யூ. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் வேர்விக்கிற அறையில் பெந்தெகோஸ்து நாளில் இறங்கி வந்தீரே நாளில் கூடி ஜெபிக்கிற எங்கள் மத்தியில வந்து உங்க குடும்பங்கள் மத்தியில வந்து ஆசீர்வதியும் அப்பா. நன்றி. தேங்க்யூ. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டின் அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் மத்தியிலே பரிசுத்தாவினர் இறங்கி வந்து ஒவ்வொருவரும் அபிஷேகித்தார் என்று சொல்லுகிறது. உங்க வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சபைகளில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க நாம் கூடுகிற இடத்திலே தேவன் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் அபிஷேகிக்கவும் நம் விண்ணப்பத்தை கேட்கவும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, நாம விசுவாசித்ததால் நம் பிள்ளைகள் மத்தியிலே, கணவன் மத்தியிலே, மனைவி மத்தியிலே, குடும்பங்கள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, கூடுகிற தெருக்கள் மத்தியிலே அற்புதங்களை காண செய்வார். அப்படி வேளையில் ஆண்டு சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமான இந்த நாளிலே நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவை கொடுக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமையா இருக்கிறது. அந்த சமூகத்தில் அவர்களுக்கு விசேஷமா ஜெபம் பண்ணலாம். வயதானவா அதுல வேலை செய்யலாம், வாலிப பிள்ளைகள் வேலை செய்யலாம், சிறு பிள்ளைகள் வேலை செய்யலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் விசேஷமாக இன்று நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் நினைத்து ஜெபிக்கும் போது
தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இந்த வேளையில முதலாவதாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வாரமும் நன்றி சொல்கிற காரியங்கள் என்னன்னா, போன ஃப்ரைடேல இருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கிறதோ அவங்களெல்லாம் நினைவு கூறுகிறோம். மற்றும் திருமண நாட்கள் இருக்கிறதோ அவங்களெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆகவே ஆண்டு சமூகத்துல ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஆண்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொண்டு செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஆண்டை நான் அவருக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி நீங்க நினைச்சு வாழும்போது மிகவும் மகிமையான தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேளையில விசேஷமாக முதல் குறிப்பாக ஆண்டு சமூகத்தில் எல்லா ஊழியர்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லா ஊழியர்கள், சபைகள், திருச்சபைகள், ஆயர்கள், குருக்கள் எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆவியானவரே, நீர் இருந்து எல்லார் மத்தியிலும் வேதத்தை எடுத்து சொல்கிற பிள்ளைகளாகும், சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாகும், சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாகும் ஒவ்வொருவரும் எங்க தேசத்தில் எழும்பி வர வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே மனுஷன் சாப்பிடுகிற அப்பத்தினால் உயிர் வாழ முடியாது. தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் உயிர் வாழ முடியும். அந்த வார்த்தை எல்லா விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அப்ப நம்ம குடும்பங்களில் அனுதினமும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மை வாழ வைப்பார். ஆகவே இப்பேற்பட்ட காரியங்கள் ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் செய்து கொண்டு வருகிறாங்க. அந்த கத்திரப்பு கொடுத்து எல்லா சபைகளையும் ஊழியக்காரர்களையும் திருச்சபைகளும் அந்த கத்திரப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கிற இதோ நம்முடைய டேனியல் சுசானா அவங்க ஜாம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா சபைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முன்குறித்த ஊழியக்காரர்களை ஆண்டவரே ஊழியத்துக்கு அப்பா நீர் அழைத்திருக்கிறவர், நீர் உண்மையுள்ளவராய் அப்பா அவருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே, பாஸ்டர் மாறுங்க, இவாஞ்சலிஸ்ட் மாறுங்க ஆண்டவரே, அப்பா மிஷனரி மாறுங்க ஆண்டவரே, ஃபாதர்ஸ்ங்க, நன்ஸுங்க, அநேக ஊழியக்காரர்கள் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே அதை செய்ய கர்த்தர் இன்னும் போதுமான ஞானத்தையும் பலத்தையும் தாங்க தக்க வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் ஆண்டவரே, வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதையே பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே, எந்த விதமான சுயமான வார்த்தையும் ஆண்டவரே, எந்த விதமான காரியங்களும் பிரசங்கிக்காது படிக்க ஆண்டவரே, அப்படி ஆவியான நீதாமே கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாய் சபை மக்களுக்கு போய் சேரும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா முழு நேர ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம் தகப்பனே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவருடைய தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்கிறவரா இருக்கிறீங்க. அப்பா இந்த காலகட்டத்தில் அநேக சபைகள் கூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில நம்ம வந்து ஆனாலும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்ல தகப்பனே, எல்லாமே நீங்க தான் அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் இப்படியாப்பட்ட ஊழியங்களையும் சபைகளையும் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தருடைய திட்டத்தின் போல வழிநடத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே போதுமான ஆண்டவரே ஆரோக்கியத்தை தாங்க தகப்பனே, நல்ல ஒரு பிளெஸிங் ஆண்டவரே, ஃபைனான்சியல் பிளெஸிங் தாங்க தகப்பனே, ஹீலிங் தாங்க தகப்பனே, போதுமான பலத்தை நிரப்புவீராக தகப்பனே. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. ஊழியத்தில் ஆண்டவரே போதுமானவரே மாம்சிகமாய் எதுக்குமே இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் ஆவியானவர் நீர் எங்குண்டாம் விடுதலை என்று சொன்னது போல ஆவியானவர் தாமே அவங்களை முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க தகப்பனே. அநேக வருஷங்கள் ஊழியத்தை ஆண்டவரே அப்பா அநேக பேர் இடத்துல சொல்ல உடைய வார்த்தையை பிரசங்கிக்க அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒருபோதுமானவரே மாம்சிக கண்ணுங்கள அவங்க வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற உடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய மகிமையினால நிரப்புவீராக. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் எங்கேயோ அங்கே ஊழியக்காரர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது ஊழியக்காரர்கள் செய்கிற எல்லா பலதரப்பட்ட ஊழியங்கள், பலதரப்பட்ட கிஃப்ட்டுங்க, ஒவ்வொரு கிஃப்டை வச்சு ஊழியக்காரர்கள் செய்துட்டு வராங்க. கர்த்தருடைய கிருபை அவர்கள் ஒவ்வொரு மீதும் இருக்கும். அப்ப இந்த வேளை விசேஷமாக விவசாயிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதை எடுத்து நடத்துகிற எல்லா தலைவர்களையும் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். விவசாயிகள் நல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நெல்லை எடுக்கிறாங்க, அது கம்மியான விதத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆகவே எல்லா இப்பேற்பட்ட இந்த விவசாயிகள் படுகிற எல்லா வேதனைகளும் நியாயத்தோடு நீதியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்களை அவங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லி இந்த கவர்மெண்ட்டையும் ஏதோ இந்த அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு குடும்பங்களையும்
ஆண்டவர் திருப்பு கொடுத்து மத்தியில் இருக்கிற ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஆண்டவரே கொடுத்த விண்ணப்பங்களை பாதத்திலே நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உழவர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் உழைக்கிற ஆண்டவரே உண்மையான உழைப்பின் பலனை அவர்கள் காணும்படியாக, அந்த சம்பளத்தை காணும்படியாக, அந்த பணத்தை காணும்படியாக, எந்த நாச மோசமும் ஆகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு சரியான பலன் சம்பளம் கிடைக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்தில நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா பிரயாசத்தின் பலனை காணும்படியாக ஆண்டவரே, உழைப்பின் பலனை காணும்படியாக ஆண்டவரே, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் உள்ளத்திலே பேசி நீதியோடும் நியாயத்தோடும் கூட எல்லாமே நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். கவர்மெண்ட்டுக்கு நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஒரே முகமாய் காணும்படியாக ஆண்டவரே, ஜாதி மதம் பேதமின்றி எல்லா உழவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உழவர்களுடைய குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உழைக்கிற உழைப்பை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காய் தேவன் நீர் கொடுத்த ஒவ்வொரு நிலங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எதை விதைக்கிறார்களோ அதை ஆண்டவரே அவர்கள் 100 மடங்காய் அறுவடை செய்ய முடியாது. கர்த்தருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியாண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கண்ணீரோடு கூட விதைக்கிறார்கள். அவர்கள் கம்பீரத்தோடு கூட அரிக்கட்டிகளை அறுத்து தங்கள் தலைமையில் வைத்துக் கொண்டு கம்பீரமாய் நடக்கிறவர்களாய் நீர் மாற்றுமாங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா விவசாயிகளுக்கும் நியாயத்தையும் நீதியும் சரி கட்டுகிற தேவன் அவர்கள் மத்தியிலிருந்தே பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக இந்த வேளையில ஒவ்வொரு நோய்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமா, இந்த நாள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுல ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க. அதனால சகோதரி உங்க வீட்டிலும் பேர்பட்ட பலவீனப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னா அவங்க மேல கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும். முக்கியமாக இந்த நாட்களில் யாருக்கு எப்படி சூழ்நிலைகள் தெரியல. ஆனா அவங்களுக்கு ஜுரம் இருக்குதோ இல்ல ஏதோ கோவிட் வந்திருக்கு எதுவும் தெரியாத அவங்க வழியில வந்துடலாம், யார் வீட்டுக்காவது போயிடலாம், என்ன வந்துடலாம். ஆனாலும் அறியாம செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலமா இருந்து அவங்களுடைய மறைவா இருந்து அவங்க தேவைகளை சந்தித்து குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவங்க குறைவெல்லாம் நிறைவாக்கி பாதுகாக்க போகிறார். ஆகவே இந்த வேலையில எல்லா வியாதிஸ்ட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிறது, வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிறது, வயதானவங்களுக்கு இருக்கிறது. எல்லாரும் இந்த நாட்களிலே ஜுரத்தோடும் கோல்டோடும் பயத்தோடும் இருக்கிறாங்க. ஆகவே வசனம் சொல்லிச்சா நம்மை பார்த்து சொல்லுகிறார் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார்களே. எந்த தீமையும் நம்ம அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த நாளில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் தானே, தேவன் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காப்பார், அவர் நாம் ஆத்மாவை காப்பார். அப்ப இந்த வேளையிலே ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா வியாதிஸ்த பிள்ளைகளாகவும் ஆண்டவரே நீ அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, நீங்க அவங்களுக்கு பலனை தாங்க, நீங்க அவங்களை ரட்சிங்க என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல சகோதரி மேரி பிரகாசம் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி சுவாமி. எல்லா வியாதிஸ்தர்களை தொடுங்க ராஜா. எஸ் லார்ட். ஆமென் ஆமென். கனிவுப்பட்ட பிள்ளைகளை பாருங்க. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாவற்றையும் ஒரு விசியா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமென். அவர்களுடைய பலம் என்ன ராஜா? ஸ்தோத்திரம். பலத்தினாலே இடைக்கட்டுனாலே பெரிய காரியத்தை அவர்களுக்கு வாழ்க்கையில செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ராணிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா மகள் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே சகோதரி ஆவியானவரே தொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரம். பலத்தை ஆரோக்கியத்தை தர முடியாது. மகளுடைய பலம் வேண்டாம், உம்முடைய பலத்தால் அதே போல சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை யார் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை தொட்டு இந்த நாளில குணமாக்கும்படியாக சுகத்தை தாங்க. ஒரு சிறு நோய் இருந்தாலும் தாங்கக்கூடிய பலத்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இயேசுவின்
தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி Amen. வசனம் சொல்கிறது. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி 3 பெண் பிள்ளைகள், இவர்களுக்கு எல்லாரும் பயங்கரமான ஜுரங்கள் வந்து வீட்டில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே நீங்க பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு உபகாரியா இருப்பார், அவர் உங்களுக்கு டாக்டரா இருப்பார், அவர் பரிகாரியான கர்த்தராக இருப்பார். ஆகவே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பயப்படாதீங்க, தேவன் உங்க வீட்டில வந்து உங்களை தொட்டு உங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. கோல்டு ஜுரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி விடுவார். விசுவாசத்தோடு எதை அறிந்து கொண்டாலும் என் இயேசுவின் ரத்தம் என்னோடு கூட இருக்கிறது என்று அதை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இதோ அடைக்கப்பட்ட இந்த 2 வீக்ஸ்ல எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டிலே அவர்கள் படிக்கிறாங்க, எழுதுறாங்க. ஆகவே ஆன்லைன் டெஸ்ட் பண்றாங்க, ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆன்லைன்ல படிக்கிறாங்க. தேவ கிருபை இப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து இதோ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் நீங்க ஞானத்தை தாங்க. வருகிற நெக்ஸ்ட் இயர்ல அநேக பிள்ளைகள் நியூ அட்மிஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நியூ அட்மிஷன் கிடைக்கணும் என்று சொல்லி 10th ஸ்டாண்டர்ட்ல பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வரப்போகிறது அடுத்த வாரத்துல. கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து நம்ம இருக்கிற கிரேஸ் ஆஞ்சலினா லூயிஸ் அவங்க ஜாம் பண்ணுவாங்க. Thank you Lord. Our loving Heavenly Father, Lord Jesus, we thank you for this day you've given us, Lord. Yes, Lord. We thank you for the prayer request that is given us, Lord. Yes, Thank Lord, you. we pray for all the students who are studying, Lord, Yes, from Lord. school to college and of the higher studies, Lord. Yes, Lord. We mainly surrender each and every 10th standard and 12th standard Oh, students, God, Lord. praise Lord, for you. you are the one who gives them wisdom, understanding and knowledge, Lord. Yes, Lord. May your abundant blessings be with them and may they do their exam well and nice, Lord. Thank you. Lord, may they have no fear about their exam and Thank future, you, Lord. Thank may you, they Lord. believe that Jesus Christ is with me and I will Yes. not fear anything, Lord. Oh, may your God. blessings and mighty hand be with them wherever Yes, they go, Lord. Yes, As they Lord. study, may your hands be with them. May you give them good wisdom and knowledge according to James 1:5, you, Lord. thank you. You bless them in abundance, Lord. For we have been in lockdown for 2 weeks. We are going through Jesus. online classes, Lord. Praise For you are God. the God who sees Yes. each and every nook and corner of all our problems, Lord. May this Yes, problem Lord. come to an end right now, Lord. May we Yes. go to school as usual, Lord. We expect a new normal in our life, Lord. Our Jesus God. Christ, may this new year bring us new blessings in double fourth times, Lord. Yes, Lord, we surrender each and every student who are Amen. struggling with this online class, Lord. Yes, May your Lord. blessings be with them and may they study well and good, Lord. In their exam, may they score good marks, Lord. You Thank bless you. them, guide them, protect them. We surrender everything into your hands. May your mighty hand be with them and guide them. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and pray. ஆமென், Amen. ஆமென், 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 ஆமென். Amen. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தேவ ஞானத்தினாலே நிரப்பி தேவன் பாதுகாக்க நல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஆண்டு சமூகத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வாலிபர்கள் வேலை தேடி கொண்டிருக்கிறாங்க, படித்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண நாட்கள் வரல, எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம், இதோ குழந்தை பாக்கியம் வந்தும் அந்த டெலிவரியில அநேக பிரச்சனைகள். அப்ப தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா எல்லா வாலிபர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் அருமையான என் சகோதரனே சகோதரியே, உங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் பேரையும் ஆண்டு சமூகத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகள் பேரை சொல்லி 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 ஜெபம் பண்ணும்போது தேவ கிருபை நம்ம ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சூழ்ந்து கொள்ளும். அப்ப இந்த வேளையில ஜெனிஃபர் ஜோனா லூயிஸ் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா எங்க எல்லா வாலிபர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்தில் இருக்கிற சாத்ரக் மெஷக் ஆபேத்நேகோ இதோ தேவனை நோக்கி அமர்ந்து கொண்டிருந்தாங்க. தேவனே கர்த்தரே தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. தேவன் அவர்களோடு கூட இந்த பலத்த காரியங்களை செய்தார். அந்த ராஜா நேபுகாத் ராஜா என்ன சொன்னாரு, இவங்க வணங்குற தேவன் தான் உண்மையுள்ள தெய்வம் என்று அறிக்கையிட்டாராம். நம் வாலிப பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே பயங்கரமான தேவையில்லாத தீமையான நாட்களுக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. எந்த தீமையும் பிள்ளைகளை அணுகாதவாறு இதோ கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு கண்களுக்கும் அனைத்து கடிவாளங்களை போடுங்க, காதுகளுக்கு கடிவாளம் போடுங்க என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் பேரை சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஜெபிப்போம். Thank you Lord. Hallelujah. Thank you, நன்றி Jesus. சப்பா. Thank இந்த you, பிள்ளைகளை Jesus. ஒப்புக்கொடுக்கிறோம். Amen. Yes Lord. Amen, Jesus. கர்த்தாவே பாரும். Our loving mostly Father, Lord Jesus Christ, we are thank you for giving this day, Master. Lord Jesus Christ, we have gathered in one place, Lord Jesus Christ, to just honor and to glorify your name alone, Master. Lord Jesus Christ, thank you for giving this blessed opportunity, Master. Lord Jesus, as we are going to pray for all the youth,
boys and girls, Annas and Akkas, Master. Lord Jesus Christ, first of all, I surrender each and everyone into your name, Master. Lord Jesus Christ, in the whole universe, Master, the most people are living by youngsters, Master. Lord Jesus, all the youth people are more compared to other people, Master. Lord Jesus, give them a good wisdom and knowledge, Master. Lord Jesus, I pray for all the youngsters, all the teenagers, Master, people who are doing their colleges, Master. Lord Jesus, let their path be in your way, Master. Lord Jesus, whatever distractions they may have in their life, whatever tribulation they might go across in their future, Lord Jesus, you need to take away all the obstacles in your name, Master. Rebuke it everything in your name, Master. Lord Jesus, amend and give their good future to them, Master. You must give them a proper future to them, Master. Lord Jesus, people who are searching for the good job, Master, Lord Jesus, you need to give your prosperous, gracious to each and everyone who are seeking for the job, Master. Lord Jesus, let their future be bright in your name, Master. Whatever financial issues they have, whatever problems they might have, let they surrender into you. Let there be patience into you, Master. Lord Jesus, they need to be trustworthy that you will give them a better future and job, Master. Lord Jesus, I pray for all the married new couples, Master. Lord Jesus, you have made them as oneness in their life, Master. Lord Jesus, make them more thrice and fourth and double fourth blessings, Master. Lord Jesus, you need to give a gracious blessing to their family and into them, Master. Lord Jesus, I pray for all the married people, Master, and the pregnancy ladies, Master. Lord Jesus, people who are waiting for the birth of womb, Master, fruitful birth, Master. Lord Jesus, you need to give your divine mercy to each and every woman, Master. Lord Jesus, whoever waiting for the pregnancy delivered, whoever waiting for the labor pain, and whoever waiting for the blessing womb birth, Lord Jesus, you need to show your gracious mercy, Master. Show your wonderful anointing blessing to each and everyone who are waiting, Master. Lord Jesus, bless and lead and guide all the youth people into your gracious hand, Master. Lord Jesus, uphold the wings upon them, Master, because they are the next generation pillar of the Christ, Master. Lord Jesus, bless them, lead them and guide them, Master. All the honor and glory and praises to you alone, Master. In Jesus' precious and matchless name we pray. கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு வாலிபன் எப்படி தன் வயதை சுத்தமாக்கி கொள்ள முடியும்? வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கிறதுனால்தான். ஆகவே வேளையில முதல் பிரசவத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற அன்பு மகள் நான்சி சுபாஷ் மற்றும் ஸ்டெல்லா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பலனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அது 30ஆக 60ஆக 100ஆக தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். விதைகள் விதைக்கப்படுகிறது. அது எந்தெந்த விதத்துல விதைக்கப்படுகிறது? ஒன்னு வழி ஓரத்துல விதைக்கப்படுகிறது, உன் கற்பாறை மேலே விதைக்கப்படுகிறது, உன் முள் புதார்ல விதைக்கப்படுகிறது. ஒரு சில விதைகளோ நல்ல நிலத்தில விதைக்கப்படுகிறது. அந்த நல்ல நிலத்தில விதைக்கிற விதைகள் எப்படி கனி கொடுக்கிறதா? 30ஆக 60ஆக 100ஆக கனி கொடுக்கிறதா? அப்ப இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போவதற்கு முன்பாக, ராஜா, நானும் உமக்காக வாழ வேண்டும். உம்முடைய வார்த்தையினும் விதைகள் என் உள்ளத்துல விதைக்கப்படும் போது உமக்காய் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சமூகத்துல இந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தை கடந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதை நான் இயேசுவை துதிப்பேன், என் இயேசுவை வார்த்தைகளுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற நம்ம உள்ளத்திலே நல்ல விதைகள் விதிக்கப்பட்டு போடப்படுகிறது. அந்த தேவனுக்காய் நல்ல கனிகளை கொடுப்போம். Thank you, Lord. Thank you, Lord. Yes. நல்ல நிலத்தில் விழுந்த விதை நான் இயேசுவை துதிப்பேன், என் இயேசுவை துதிப்பேன். நல்ல நிலத்தில் விழுந்த
நாம் பலன் கொடுக்கும் போது, கனி கொடுக்கும் போது தேவன் அதிகமா நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே ஒவ்வொருத்தரும் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. ஐயா, ஊழியக்காரர் மறுத்து என்னோடும் எங்களோடும் பேசுங்க என்று சொல்லுங்க. ஜெபத்தின் ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான மத்தியான வழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்ப ஜனங்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எவ்வளவு பேர்கள் எவ்வளவு கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. வயதானவர்களுக்கு நல்ல பலனை தாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற அறிவை தாங்க, சிறு பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலத்தை தாங்க. ஆண்டவரே அப்பா, கணவன் மனைவி மத்தியில சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தால் சமாதான சந்தோஷம் அவர்கள் இல்லத்தை தேடி கடந்து போவதாக ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஊழியக்காரர்கள் மறித்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையில சுகம் உண்டு, உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆண்டவரே, 10 குஷ்டரோகிகள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கடந்து கொண்டு போகும்போதே அற்புதங்கள் நடந்தன. இந்த வேளையிலே வீட்டிலே ராஜா அப்பா கோவிட் வந்து அன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் வேத வசனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது ராஜா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் கர்த்தரை செய்ய போகிறமைக்காக மக்கள் நன்றி. வீட்டிலிருந்து அநேக வேலைகளை செய்கிற அருமையான சகோதரிக்கு நல்ல பலனை தாங்க ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உழவர்களுடைய திருவிழாவை முன்னிட்டு, அதாவது பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பேசுகிற வார்த்தைகளுக்கு விசுவாசத்தோடு கூட நாம் செவி கொடுப்போம். நிச்சயமாய் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதித்து அவர் தருகிறவராயிருக்கிறார். அநேக காரியங்களுக்காக நாம் செபித்தோம். கர்த்தர் அந்த எல்லா செபங்களை கேட்டு நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஜாதி மதம் பேதமின்றி எல்லாருக்கும் இயேசு தரும்படிக்காக நம்ம விசுவாசத்தோடு கூட எல்லாருக்காக நாம செபித்திருக்கிறோம். தேவன் மகிமையான காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம கேட்க போகிற விசேஷித்த செய்தி, விளையச் செய்யும் தேவன். பயிர்களை விளையச் செய்யும் தேவன், பலன்களை ஆசீர்வதிக்கும் தேவன், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உழைப்பின் பலனை காணும்படியாய் செய்கிற தேவன் என்ற தலைப்புல, அதனால 1 Corinthians chapter 3 verses 6 to 8 அந்த இடத்துல புனித பவுலும் அப்போலோவும் சேர்ந்து செய்த அந்த ஊழியத்தின் பலனை அவர்கள் காணும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் வழியாக பவுல் வழியாய் நமக்கு கொரிந்து பட்டணத்திற்கு சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கும் இந்த உழவர் தினத்துல உழைக்கிற விவசாயிகள் எல்லாருக்காக, ஜாதி மதம் பேதமின்றி எல்லாருக்காக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 Corinthians chapter 3 verses 6 to 8. 1 Corinthians 3 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பவுலும் அப்போலோவும் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் வழியாக இன்றைக்கு நாம கேட்போம். என்ன சொல்லுகிறது? I planted, Apollos watered, but God gave the growth. So neither he who plants nor he who waters is anything, but only God who gives the growth. He who plants and he who waters are one, and each will receive his wages according to his labor. ஆமென். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவராலும் அல்ல, நடுகிறவராலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவராலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும்
ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. விளையச் செய்யும் தேவன், பயிர்களை முளைக்கச் செய்யும் தேவன். இங்க பவுலை குறித்து அப்போலோவை குறித்து சொல்லுகிறது. அப்போலோ நட்டார், அது பவுல் நட்டார், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, எத்தனையோ விவசாயிகள் அநேக விதத்துல போராட்டத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, கடன் பட்டு வட்டி வாங்கி அநேக இடத்துல பேங்க்ல லோன் எடுத்து அவர்கள் அநேக காரியங்களை செய்து அவர்கள் இந்த விவசாயிகள் அதாவது விளைகிறார்கள். அநேக பணத்தை போட்டு மழையை நம்பி இல்லையா, வெயிலை நம்பி, தண்ணீரை நம்பி என்னென்னமோ காரியங்கள் செய்கிறார்கள். ஆனாலும் கடைசியில அவர்கள் கண்ணீரோடு கூட விதைக்கிறார்கள். அவர்கள் அந்த அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டு தலைமையில் வைத்துக் கொண்டு கம்பீரத்தோடு கூட நடந்து வரும்போதுதான் அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் மறைகிறது. கடந்த நாட்கள்ல கூட இந்த விவசாயிகள் அநேக போராட்டங்கள் இருந்தது. நாங்கள் செய்த வேலைக்கு சரியான கூலி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. ஆக அன்பானவர்களே, அவைகள் எல்லாவற்றிற்கும் நம்முடைய கவர்மெண்ட் வழியாக ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் தான் விளையச் செய்கிறார் என்பதை குறித்து நாம பார்க்கலாம். இந்த நாள் பொங்கல் நாள்ல, அதாவது இந்த ஹார்வெஸ்ட் நாட்கள்ல ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்வது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கும் போதெல்லாம், பலன்கள் வரும்போதெல்லாம், விளைவுகள் வரும்போதெல்லாம் நம் ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய தசம பாகங்களை கொடுத்து, நம்முடைய காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார். அல்லேலூயா. ஆக நாம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இது இப்போதல்ல, இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆதி காலத்திலிருந்து நம்முடைய முற்பிதா காலத்திலிருந்து வந்த விசேஷித்த விளைச்சல்கள். இந்த விளைவின் பலனை ஒரு பாகத்தை முதலிலே ஆண்டவருக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விசேஷமான நாள் தான் இந்த ஹார்வெஸ்ட் திருவிழா என்று சொல்லி, இந்த பொங்கல் திருவிழா என்று சொல்லி, ஆதி காலத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள், நம்ம இருக்கிற பழைய ஜனங்கள் எல்லாம் இவைகளைத்தான் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வார்கள். ஆகவேதான் இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23:16 கூட மிக ஆசீர்வாதமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். விவசாயிகள் அன்றைய தினத்துல விளைச்சலை எல்லாவற்றிற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதா இருக்கிறது. யாத்திராகமம் 23:16 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. Celebrate the feast of harvest with the first fruits of the crops you sow in your field. Celebrate the feast of ingathering at the end of the year when you gather in your crops from the field. Amen. Hallelujah. யாத்திராகமம் 23:16 வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. இதை ஒரு பண்டிகை என்று சொல்கிறது. அதைத்தான் இந்த நாள் பொங்கல் பண்டிகையாக அநேகர் இந்த நம்முடைய பாரத தேசத்துல, இந்திய தேசத்துல அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுது? நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகின்ற அனுபவ காலங்கள், அறுப்பு காலங்கள் பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. என்ன அருமையாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை தயவுசெய்து கவனமாய் கேளுங்க. இன்னொரு முறை படிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் முதலில் உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். சம்பளம் வாங்கி வந்த உடனே எல்லா காரியத்துக்கும் போயிடாதீங்க. ரேஷன் வாங்கி வந்த உடனே எடுத்து செய்கிறத விட அவைகள் எல்லாவற்றின் மேல கைகளை வைத்து, ஏன் வாங்கி கொண்டு வரும்போதே நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே வாங்க, தேவன் அதை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். என்ன சொல்லுது பாருங்க, படிங்க இன்னொரு முறை. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது
சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. ஆமென். சேகரித்து வந்த சம்பளத்தை, சேகரித்து வந்த அந்த பலனை, நீ அறுத்து சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் முதலாவது ஆண்டுடைய சமூகத்துல வைத்து நீ செபித்து விட்டு ஆண்டவருக்காக கொடுக்கிற தசம பாகங்களையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி இந்த வசனத்துல மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறார். விளைய வைக்கிற தேவன். நம்ம என்னதான் உழைச்சாலும் கூட அவர் தான் அங்க நமக்கு சம்பளம் தரணும். ஆகவேதான் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது ஈசாக்கை குறித்து, இல்லையா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 12-14 முடிய இருக்கிற வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே மிக பஞ்ச காலமா இருக்கிறது. அந்த பஞ்ச காலத்துல கூட ஆபிரகாம் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தினாலே, தேவன் ஆசீர்வாதத்தினாலே பைபிள் சொல்லுகிறது ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்ட அதை அவன் 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி விசுவாசிக்கணும். நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். முதற் பலனை ஆண்டுடைய பாதத்துல வைக்கணும். ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் கொடுக்கும் போது, உங்கள் சபையில கொடுக்கும் போது தேவன் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆகவேதான் கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பஞ்ச காலத்திலே விதை விதைத்தார் ஈசாக்கு, 100 மடங்கு அறுவடை செய்தார். ஒரு நஷ்டம் கூட கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயிகள் செய்யற காரியம் தான், செய்ய வேண்டிய காரியம் தான். நீங்க யாரா இருங்க, உங்களை உண்டாக்கின கடவுளை நினைங்க, உங்களை உண்டாக்கின தெய்வத்தை நினைத்து ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து உங்களுடைய விதைகளை கண்ணீரோடு கூட விதைங்க. வருகின்ற நாட்களில் கம்பீரத்தோடு கூட அறுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். பஞ்ச காலத்திலே விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடை. அல்லேலூயா. பாடினது போல 100ஆக 60ஆக 30ஆக பலன்களை உனக்கும் எனக்கும் இயேசுவின் கிருபையினாலே கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் இங்க மிக அழகா சொல்கிறது 26வது வசனத்துல 2-4 வரைக்கும். லெவிட்டிகஸ் chapter 26 verses 2-4 அங்கே மிக தெளிவாய் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறது. என்ன அருமையா சொல்லுகிறது பாருங்க. அங்க observe my Sabbath and have reverence for my sanctuary. I am the Lord. If you follow my decrees and are careful to obey my commands, I will send your rain in its season, and the ground will yield its crops, and the trees of the field their fruit. Yes. Your threshing will continue until grape harvest, and the grape harvest will continue until planting, and you will eat all the food you want and live in safety in your land. Yes. I will grant peace in the land, and you will lie down, and no one will make you afraid. I will remove savage beasts from the land, and the sword will not pass through your country. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சுலபமாய் உனக்கு எனக்கும் கிடைக்காது. இங்க சொல்றார் பாருங்க, நீ விதைக்கிற விதையை நான் உனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா பரலோக தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துகிறார். இதுதாங்க மிக மிக முக்கியம். என்ன சொல்லுகிறது 26ஆம் அதிகாரத்துல, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. இதைத்தான் நீங்களும் நான் முதல்ல செய்யணும். ஆண்டவருக்கு முதலிடம் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள், அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. என்றைக்கு சபையில ஆராதனை என்று சொல்லுகிறார்களோ அந்த நாளில பயபக்தியோடு கூட அவருடைய ஆசாரிப்பு வேளைகளிலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எச்சரிக்கையாயிரு. அப்புறம் நான் கர்த்தராய் இருக்கிறேன், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் அல்லேலூயா. இதாங்க கட்டளை, வேற ஒண்ணு இல்ல. அவருடைய வார்த்தையின்படி சொல்றபடி நீங்களும் நானும் கேட்டு செய்தால் நான் ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னார்
இதோ பைபிள் சொல்லுகிறது, பூமியில விளைகிற அந்த விளைச்சலை சரியான நேரத்துல உனக்கு கொடுப்பேன். 4வது வசனம் என்ன சொல்லுது? திராட்சை பழமும் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கிற காலம் இருக்கும், விதைப்புக்கு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அவருடைய கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்து வாழ்ந்தால் ஏற்ற காலத்துல மழை பெறும். உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். பரிசுத்த பைபிள் தான் சொல்லுகிறது, மிக விசேஷமாய் சொல்லுகிறது, நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஜோயல் 2nd chapterல 24th word பாருங்க. அங்கே மிக அழகாய் சொல்லுகிறது, அந்த பழங்களும் அந்த ஆலைகளும் அந்த விளைச்சல்களை தேவன் எப்படி நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். ஜோயல் 2nd chapterல 24th word என்ன சொல்லுது பாருங்க. மிக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார். ஏதோ விதைக்கிறாங்க, அறுக்கிறாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம் அப்படின்னு இல்ல. ஒவ்வொரு விவசாயிகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதுவும் விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். 2:24 The threshing floors shall be full of grain. The vats shall overflow with wine and oil. கலைகள் தானியத்தினால் நிரம்பும், அலைகளின் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. என்ன சொல்றது? மறுபடியும் படிங்க. அத கலங்கள் களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும். நிரம்பும். எப்போ? விளைச்சி நீ சேர்த்து வைக்கும் போதுதான் களஞ்சியம் நிரம்பும் இல்லையா? களஞ்சியம் நிரம்பும் இல்லையா? கிச்சன்ல இருக்கிற டப்பாலாம் ஆட்டோமேட்டிக்கா நிரம்பிடுமா? இல்ல, நீ உழைக்கணும். நீ உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்து வச்சாதான் அந்த கிச்சன்ல அது நிரம்பும். இந்த களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். கலங்கள் தியானியத்தினால் நிரம்பும், அலைகளின் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீ விவசாயி செய்து அவைகள் எல்லாவற்றையும் அந்த களஞ்சியத்தின் அந்த மிஷன்ல கொண்டு வந்து ஆலையில கொண்டு வந்து போடும்போதுதான் அது திராட்சை ரசமாய் ஓடும். கரும்பு ஜூஸ் அப்படியே வந்துருதா? இல்ல, கரும்பு நாங்க விளைச்சி அதெல்லாம் கொண்டு வந்து அந்த மிஷன்ல வைக்கும் போதுதான் அந்த ஜூஸ் ஆய் நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் 128வது சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருடைய வழியில நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானா இருக்கிறான். நீ உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துல விசேஷமான ஆசீர்வாதம். Psalm 67 6th word பாருங்க. அங்கே பூமி என்ன செய்கிறது என்று சொல்லி தேவன் அதன் மேல் அவருடைய கரை இருக்கணுங்க. எல்லா வேலையிலும் எந்த தொழில்னா செய், எந்த வேலைனா செய், எந்த வேலையை செய்தாலும் Psalm 67 6th one அதுல தேவனுடைய கரம் இருக்கணும். The earth has yielded its increase. God our God shall bless us. நம்ம வளர்றதுக்கு, நம்முடைய குடும்பம் வளர்றதுக்கு, நம்முடைய தானியங்கள் வளர்றதுக்கு, நம்முடைய ஃபேக்டரி வளர்றதுக்கு, நாம செய்யற வேலைகள் வளர்றதுக்கு இல்லையா? அதற்காக அநேக முற்பிதாக்கள், விசுவாசிகள், ராஜாக்கள், அதிகாரிகள் அவர்கள் உழைத்தார்கள், பாடுபட்டார்கள், ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தார்கள். இதோ பைபிள் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? 67 6th one 6வது வசனம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அருமையாய் சொல்லப்படுகிற வசனம் பாருங்க. ஒவ்வொரு உழைப்பின் மேல் தேவனுடைய கரம் இருக்கணுங்க. அதனால தான் ஒப்பு கொடுக்கிறது. எந்த வேலை செய்கிறதற்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆண்டவரே, இந்த வேலையை செய்ய போறோம் ஆண்டவரே, இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, இதை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து ஜெபித்து விட்டு அந்த வேலைகளை செய்யும் போது தேவன் அதை உனக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நீங்களும் நானும் அந்த ஆசீர்வதிக்கிற தேவனை கோபம் ஊட்டுகிறவர்களா இருக்கிறோம். அந்த கோபம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா?
இதோ பைபிள் சொல்லுகிறது, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 11 16 17. அங்கே மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகளை கவனிங்க. தேவனுக்கு ஒரு சில நேரத்துல நீங்களும் நானும் கோபத்தை உண்டாக்குகிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாய் பண்ணுகிறதே, தடையாய் போகிறதே ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நாம இல்லையா? உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 16 17 ஒரு சில நேரத்துல நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம், அது வராம போகிறதுனால நாமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறோம் இல்லையா? இந்த டென்ஷன் யாருக்கு? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வர மாதிரி பண்றோம். அது எதனால? இதோ வசனம் சொல்லுது பாருங்க, டியூட்ரானமி சாப்டர் 11 verse 16 17. சீக்கிரம். Take care lest of your heart be deceived, and you turn aside and serve other gods and worship them. Then the anger of the Lord will be kindled against you, and he will shut up the heavens so that there will be no rain, and the land will yield no fruit, and you will perish quickly of the good land that the Lord is giving you. Amen. படிமா, படிங்க 16 17. உங்கள் இருதயம் வஞ்சிக்காமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிரு. முன்னாலே சொல்லிடுறார் ஆண்டவர், உன்னுடைய இருதயம் வஞ்சிக்காதபடிக்கு, வஞ்சனைக்குள்ள போகாதபடிக்கு, பொறாமையில போகாதபடிக்கு, எரிச்சல் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இல்லாவிடில் அப்படி இல்லாமற் போனால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு, கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும். ஆமென். வானத்தின் மேல் கை வச்சிருவார் ஆண்டவர். வானத்தில் இருக்கிற மதகுகளை தேவன் அப்படியே மூடிடுவார். சகல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் கட்டளை கொடுத்தாதான் மழை வரும். அதனாலதான் ஏன் வந்துச்சு இந்த நேரத்துல, ஏன் வந்துச்சு அந்த நேரத்துல நீ நான் சொல்லவே கூடாது. ஆண்டவர் ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் சரி செய்வார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நீங்களும் நானும் நம்மை உண்டாக்கின கடவுளை கோபப்படுத்துகிறோம். அதுதான் காரணம். பெய்யாமற் போகவும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ நான் தான். ஆண்டவரே கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையான்னு எல்லாம் சொல்லிடாத. ஆண்டவருக்கு எல்லாமே இருக்குது. உனக்கு எல்லாம் இருக்குது இல்ல? அப்ப உன்னை உண்டாக்கின தேவன், அவருக்கு கண் இருக்குது, அவருக்கும் காது இருக்குது, அவருக்கும் இருதயம் இருக்குது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருக்கு எல்லாம் இருக்கிறத. ஒரு சில நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இடது பக்கமோ வலது பக்கமோ நீ சாயும் போதுதான் அவருக்கு நீங்களும் நானும் கோபம் உண்டாக்குகிறவர்களா இருக்கிறோம். வருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறதற்கு காரணம் தான். எவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ உழைக்கிற, எல்லாமே நஷ்டமாய் போகிறது. ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது. ஆண்டவரத்துல மண்டி போட்டு கேளு. ஒரு 10 நிமிஷம் உன்னை கண்ணு மூடி ஜெபம் பண்ணிப்பாரு. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு செஞ்சிருக்கிற. அதற்காக நீங்களும் நானும் மனம் வருந்தும் போது விளைச்சல் அதிகமா இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய சபைகளில் ஆசீர்வாதமா இருக்கும். சபையில ஒரு சிலர் சொல்ற பேச்சு கேட்காம போறாங்க. காரணம் என்ன? எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு தடை இருக்குது. அதுக்காக உன்னையும் என்னையும் ஒப்பு கொடுத்து கேட்கணும். ஆண்டவரை நம்ம கோபப்படுத்துறோம். ஆண்டவருக்கு கோபம் வந்தா அவருக்கு முன்னால யாருங்க நிக்குவாங்க? ஒருவராலும் நிக்க முடியாது. அல்லேலூயா. ரூத் சரித்திரத்துல 2ஆம் அதிகாரத்துல அங்க 12வது வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்துல ஆறுதலான வசனம் அது. இந்த ஆறுதலான முதல் அதிகாரத்திற்கு கண்ணீர் என்று பேரு, 2வது அதிகாரத்திற்கு ஆறுதல். அங்கே போவாஸ் அவளை பார்த்த உடனே அங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய அடைக்கலத்திலே வந்த உனக்கு நான் தயவு பாராட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அடைக்கலத்திலே வந்த உனக்கு நான் தயவு பாராட்டாமல் இருப்பேனோ என்று சொல்லி மிக தெளிவாய் அவர்களுக்கு சொல்லுகிற காரியமானவர்களே. அல்லேலூயா. தயவு பாராட்டுவார் தேவன். அவருக்கு முன்பதாக பயபக்தியோடு கூட. இது போவாசனுடைய கண்களை தயவு கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? ரூத் அவருடைய மாமியாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம், நீ ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவேதான் கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்த உனக்கு நான் தயவு பாராட்டுவேன் என்று சொல்லி போவாஸ் சொல்லுகிறார். ஆமன்பானவர்களே,
சங்கீதம் 115 அதிகாரத்துல 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய். ஒவ்வொரு நாளும் உன்னை என்னைய நினைக்கிறாருங்க. ஆனா நீ நாம் தான் நினைக்காம போகிறோம். நாம நம்முடைய விதைகளின் விளைச்சலை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தர காத்திருக்கிறார். பரிசுத்த பைபிள் சொல்கிறது, புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் 11th சாப்டர்ல 18th வேர்ட் பாருங்க, அங்க மிக விசேஷமாய் சொல்கிறது. ப்ராவர்ப்ஸ் 11:18ல மிக விசேஷமான ஒரு வார்த்தை சொல்கிறது. விதைக்கிறவனை குறித்து, அவருடைய மேய்ச்சலை குறித்து இங்க பைபிள்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, 11:18. The wicked earns deceptive wages, but one who sows righteousness gets a sure reward. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். விருதா வேலை செய்கிறான். அவர் என்ன வேலை செய்தாலும் வேஸ்டா போயிடுது. அவன் யாரா இருக்கிறான்? வேலை செய்யற வேலை வேஸ்டா போகுதுன்னா அவன் யாரா இருக்கிறான்? துன்மார்க்கனா இருக்கிறான், அநியாயக்காரனா இருக்கிறான். அவனுடைய வழியே சரியில்லை, அதனாலதான் அப்படி இருக்குது. அதனால நீதிமான் என்ன சொல்றானா, நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். மெய்ப்பனின் பலனை காண்பான். அவன் என்ன செய்கிறானோ அதனுடைய பலனை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. 100 மடங்கு பலனை கண்டார் என்று சொல்லி ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது. நீ நீதியை நீ விதைத்தால், உண்மையை விதைத்தால், சத்தியத்தை விதைத்தால், உண்மையான தேவனை ஆராதனை செய்து அவருடைய வார்த்தையின்படி நீ விதைப்பாய் என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாய் கர்த்தர் உனக்கும் எனக்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 22 அதிகாரம் அதுல 4வது வசனம் சொல்கிறது இல்லையா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய். தேவன் கொடுக்கிற பலன் இதாங்க. அவருக்கு கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இன்றைக்கும் செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாக முதற்கொண்டு பாருங்க, அநேகர் விதைத்தார்கள், விசுவாசித்தார்கள், தேவனையே நம்பியிருந்தார்கள். விதைத்து விட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். விதைக்கும் போதே ஜெபிக்கிற ஆண்டவரை, விதைகளை விதைக்க போகும் போதே ஆண்டவருடைய வார்த்தையின்படி விதைத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வளர்கிறது போல அந்த விளைச்சலும் அவர்களுக்கு விதைத்து அறுவடை தந்து, அந்த அறுவடையின் காலத்துல நன்றி சொல்லுகிற நேரத்துல தான் நாம் இந்த நாளில நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உழவர்களுடைய திருவிழா நாட்கள்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு பலன் உண்டுங்க. கட்டாயமாய் உனக்கும் எனக்கும் அவர் தருவார். கடைசி காலத்துல ஐயோ நான் இவ்வளவு உழைக்கிறேனே, இவ்வளவு பாடுபடுகிறேனே, இவ்வளவு ஊழியம் செய்கிறேனே, எனக்கு பலனே இல்லையா? கட்டாயமாய் உண்டு. யார் கொடுக்கிறார்களோ இல்லையோ ஆண்டவரிடத்துல உனக்கு கடைசியில கட்டாயமா வரும். கடைசியாக ஒரு வசனம், the book of Revelation, கடைசி வசனம், chapter 22 verse 12. அங்க என்ன மிக அருமையாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்க. இது இந்த பொங்கல் திருவிழாவில நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள், சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, எல்லாருக்கும் சந்தோஷம் தான், எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் பொங்கல் செய்யுங்க, உங்க வீட்டுல எல்லா உணவுகளை செய்யுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். பலன் உண்டு. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருங்க, அவருடைய வருகைக்காய் காத்திருங்க. விளைச்சின் பலனை உனக்கு எனக்கும் தருவார். எந்த பலன் தெரியுமா? வெறும் உலக பிரகாரமான பலன் கிடையாது, ஆவிக்குரிய பலனுக்கும் எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. இதோ ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். Revelation 22 verse 12 என்ன சொல்லுது பாருங்க அங்க. Behold, I am coming soon, bringing my recompense with me to repay each one for what he has done. Yes. Amen. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, அவர் அவருடைய கிரியைகளுக்கு
படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவர் அவர்களுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பா ஒமேகாவுமா இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். ஆகவேதான் ஆரம்பத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6-8 வரைக்கும் புனித பவுல் வழியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எனக்கு உணர்த்தினார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ தேவனோ அதை விளையச் செய்தார். அல்லேலூயா. விளையச் செய்கிற தேவன், பலன் கொடுக்கிற செய்கிற தேவன், வானத்தின் பலகனிகளை அவர் திறப்பார். ஆகவேதான் மல்கியா புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, உன்னுடைய பண்டக சாலையிலே, என்னுடைய பண்டக சாலையில உன்னுடைய தசம பாகங்களை கொண்டு வந்து வையுங்க. அப்பொழுது வானத்தின் பலகனிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று சொல்லி நீ அப்பொழுது பார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமன் பானுக்களே, தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதத்தோடு கூட உன்னையும் என்னையும் அவர் நடத்துவார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம வருவோம். விளைய செய்கிற தேவன், அல்லேலூயா, விளைவை கொடுக்கிற தேவன், பலனை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். Earth will give the reward. சொல்லுங்க இன்னொரு முறை, பூமி தன் பலனை கொடுக்கும். Earth will give the fruit. அதை தேவன் ஆசீர்வதிப்பார். God blesses them. தேவன் ஆசீர்வாதமே இல்லாமற் போனார். If God blesses not them, ஒரு பலனும் கிடையாது அன்பான. we won't be getting any fruit. அதனாலதான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். So first we'll come into God's presence. இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம். God's presence is mightiful rejoice. அதை தேடும் அத்தனை மனிதனுக்கும் பேரின்பமா. The person whoever seeks, it's a great rejoice to them. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல நாம் இருப்போம். Let's all come into a good fruit. 100 மடங்கு அறுவடை நாம செய்வோம். Let's all do hundreds of doubles of blessings and seeds. இவைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பலன் கொடுக்கிறவர்களாய் ஆயத்தமா இருப்போம். Yeah, let's all be prepared and be waiting for Lord's coming. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். Let's all be committed into the prayer. விசுவாசத்திலே நாம் இருப்போம். Let's all be in faithful. தேவன் சீக்கிரமாய் வருகிறார். Jesus is coming soon. அந்த தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. Be prepared to seek Him. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving mostly heavenly Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for giving this blessed Friday, Master. அநேக ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஏறெடுத்தோம். We surrendered lots of prayer petitions into you. கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு ஆசீர்வதித்தீர் என்று விசுவாசிக்கிறோம். Lord Jesus, we believe that you will listen and you will fulfill all the prayers. ஆண்டவரே, இந்த நாள் விவசாயிகளுடைய விசேஷமான திருநாள் பண்டிகையா இருக்கிறது. ஆண்டவரே, Lord Jesus, today is the celebration of the feast of the harvest. பண்டிகை கொண்டாடுகிற ஒவ்வொரு விவசாயிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். Lord Jesus, you need to bless people who all are celebrating for today's feast. வருகின்ற நாட்களில் இன்னும் அநேக பலன்களை காணும்படியாய் தேவன் கிருபை செய்வீராக. Lord Jesus, your forth, whatever days are coming, they need to be rewarded in double fourth, Master. உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு உழவர்களை தேவரீர் ஆசீர்வதியாண்டவரே. Lord Jesus, you need to bless the farmers who truthfully walk in their field. இந்த நாளில் கொண்டாடுகிற இந்த பண்டிகை மிக ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, bless the people who are celebrating today, Master. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருப்பதாக. Whoever believes in Jesus Christ, let it be a big reward to their family, Master. மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told, I am the God for all the bodies, Master. ஜாதி மதம் பேதமின்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. I will bless to thee all the religion and caste. ஓ விளைய செய்கிற தேவனுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we will commit all the harvesting fields into your name, Master. பூமியிலே ஆசீர்வாதத்தை விளைய செய்கிற தேவனுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, you need to bless the growthness of this land, Master. நீர் ஆசீர்வதித்தாலே ஒழிய ஒரு காரியமும் நடக்காது ஆண்டவரே. If you do not bless, Master, nothing will be perished, Master. உம்மாலே தான் எல்லாமே ஆகும் It is ஆண்டவரே. all possible
possible by you alone, Lord. விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். Lord Jesus, it is you possible by your growth, Master. பலன் கொடுக்கிற தேவனாலே ஆகும். It is by you gives the reward, it will be happen, Master. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. Lord Jesus, works of hands, it is into your name, Master. ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவீராக. Lord Jesus, upgrade by the blessing of Abraham and Jacob, பரலோக Master. ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்புவீராக. Lord Jesus, fulfilled by the heavenly blessing, பிதா Master. குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. Lord Jesus, Father, Son, and the Holy Spirit, you need your completion blesses, இந்த திருவிழா Master. எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, let this festival be a very important and useful festival to us, Master. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் All தருகிறோம். the glory, honor, and praises to you alone, Master. விசேஷமா இந்த நாள் ஆண்டவரே ஸ்பெஷல் குழந்தையாக 8 வயது நிரம்பின ரூத் ஆனா என்ற குழந்தை இந்த நாள்ல மரித்து போனார்கள். அவருடைய தாய் தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord Jesus, especially we are praying for Ruth, Anna, baby, Master, who has passed on, Master, who has come into your kingdom, Master. We pray for their family and parents, Master. ஒருவேளை இந்த பூமியில அந்த குழந்தை ஆண்டவரே முடவியாய் நொண்டியாய் ஆண்டவரே இருக்கலாம். Lord Jesus, she might be in whatever leprosy or like special child, Master. ஆனால் உம்முடைய சமூகத்தில் அந்த பிள்ளை துள்ளி குதித்து எழுந்தும்படியாய் கர்த்தர் நீர் Lord செய்கிறீர். Jesus, but that baby she'll be a princess and she'll be jumping and clawing in your place, Master. முடவர்கள் துள்ளி குதித்து வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told the special kid and the leprosy will jump and come into you, அந்த Master. குழந்தையை நீர் அழைத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord Jesus, we believe that you called her, ரூத் Master. ஆனாவை பெற்ற தாய் தகப்பனை உம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we bless Ruth Anna's parents, Master. அவர்களுக்காய் கொடுத்த 2வது மகன் 4 வயசு மகனை உம் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we pray for the second son who is 4 years old, அந்த Master. குழந்தையின் வழியாக அந்த குடும்பம் சந்தோஷம் அடையட்டும் ஆண்டவரே. Let them be perished by joyful by that small kid, குடும்பங்களை Master. ஆசீர்வதியும். You bless them, Master. சமாதானத்தினாலே நடத்தும். Give them peace and lead them, Master. எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் We கொடுக்கிறோம். surrender everything into your name, நம்முடைய Master. வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord, prepare for your arriving, Master. துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். All the glory, honor, and praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. எல்லாருடைய கைகளை இதயத்தின் மேல் வைத்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரோடும் கூட உழவரோடும் கூட பண்டிகை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நிரந்தரமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய வார்த்தைகளை நாம கேட்டோம். அதுல தியானித்த வசனங்கள் என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கும் போது அது 100 மடங்காக நம் பலன் கொடுக்க முடியும். எப்படி என்று சொன்னால், அந்த சமூகத்துல ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது அப்போ பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினார், நட்டினார். இதோ விளைய செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் வாழ்க்கையிலும் எத்தனையோ விண்ணப்பங்கள் ஆண்டு சமூகத்துல வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம் வாழ்க்கையில விளைய செய்வார். ஆகவே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்று என்னுடைய தேவனா இருந்து உங்களுடைய தேவனா இருந்து நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோட்டை செய்கிறீங்களே 377வது பாடலை நம் நன்றி பாடலாக பாடி அந்த சமூகத்துக்கு ஆசீர்வாதம். Yes. Thank you. Yes. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் காண்பாய், செல்வமும் ஆசையாகும் உன் வீடு தேடி வரும். ஆமென். ஆபிரகாமின் தேவன் நம் தேவனாயிற்று, நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கட்டாயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிப்போம். இந்த உழவர் தினத்தை ஆசீர்வதித்த தேவன் நம் எல்லாருடைய உழைப்பின் பலனை கூட தேவன் ஆசீர்வதித்து அது சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை நாளுக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாயிருப்போம். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் அந்த உழைப்பின் காண்பது நிச்சயம். அந்த பலன் எப்படி பார்க்க முடியும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all and be safe. Thank you. Bless you.